ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணிக்கு மகா கத் பந்தன் வச்சாங்க. அது மகா கதம் பந்தன், வேற ஒன்றும் இல்லை. வலிமையே இல்லாத ஒரு கட்சி தங்களுக்கு எவ்வளோ வலிமைன்னு தெரிந்த பிறகும் சண்டை போட்டுக்கிட்டு 51 தொகுதிகளில் நிற்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் 61 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. இப்போ எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி பலவீனமாக இருக்குது? நீங்கள் லாலு தேஜஸ்வி எல்லாம் உட்காந்து பேசி முடிவு எடுத்த பிறகு 10 பேர் கூடுதலாக வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க. அந்த கட்சிக்கு என்ன மரியாதை? காங்கிரஸே வேண்டாம் அப்படின்னு துணிச்சலாக முடிவெடுத்து வேற சில கட்சிகளோடு கூட்டணி வைத்து ஆர்ஜேடி நின்று இருந்தால் உண்மையிலே ஒரு நெருக்கடி கொடுத்துருக்க முடியும். பாஜகவுக்கு அருமையான ஒரு டாக்டிக்ஸ் தெரியும், யாரை கையில் எடுக்கணும். அப்போ இந்தியா கூட்டணி அமைக்கும் போது நிதிஷ்குமார் இங்கே வந்தார், அவரை தக்க வைக்கலையா? யார் தவறு? ஏன் திரும்ப ஒரு ஓடுறாரு? லாலுவா நிதிஷானா நிதிஷுக்கு மைலேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ நிதிஷை கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் நமக்கு கிடைத்த தகவலின்படி பாஜகவை ஆதரிக்கிற 2 இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் ஒரு தொகுதிக்கு 50 கோடி ரூபாய் இறக்கியிருக்கிறாங்க. SIR இதை நிதிஷ்குமார் பயன்படுத்தி கொண்டார். ஏன் காங்கிரஸ் பயன்படுத்திக்கலாமே? நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களுக்கும் அந்த ஒரு காரணம் கூட இந்த தோல்விக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. நீங்க தோத்த பிறகு என்ன வேணா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் என்னெல்லாம் சவால் விட்டார் அண்ணாமலை? விஜயோட கூட்டணி போவாங்களா அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. போலையா? விஜயோட கூட்டணி போலையா? போயிட்டாங்களா சார்? அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆமா, விஜயோட கூட்டணி முடிவாகி விட்டது. முதல்ல 2014 மோடி ஆட்சியில் அமர்த்தது நான் தான் கிளைம் பண்ணிக்கிட்டாரா? அப்புறம் மம்தாவை ஆட்சியில் அமர்த்தது நான் தான் கிளைம் பண்ணிக்கிட்டாரா? திமுக ஆட்சி கொண்டு வந்து நான் தான். என்ன நம்புறாங்க? 0. பட் பீகாரில் விழுந்த அடி இருக்குல்ல, ஒரு 20 நாள் 30 நாள் கப்சிப்பு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. விஜயோட போகலாமா வேண்டாமா? இன்னைக்கு கருத்து கேட்பு கூட்டம் காங்கிரஸுக்கு. விஜய் கட்சிக்கு போகலாமா வேண்டாமா? தனித்து நின்று முதல் முறையாக ஒரு கட்சி தேர்தலை சந்தித்து ஆட்சியை பிடிக்கும் என்பது முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதை. அவ்வளவுதான். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. இந்த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கு. தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்கலாம்? யாரு சறுக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துல சறுக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க காங்கிரஸ் கூட்டணியில? பீகார்ல யார் சறுக்கி இருக்கிறார்கள் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. அந்த ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணிக்கு மகா கத் பந்தன் வச்சாங்க. அது மகா கதம் பந்தன், வேற ஒன்றும் இல்லை. கத்தம்னா முடிந்து போனது அப்படின்ற ஒரு வார்த்தை. கத்தம் சொல்லுவாங்க. ஒரு வலிமையே இல்லாத ஒரு கட்சி தங்களுக்கு எவ்வளோ வலிமைன்னு தெரிந்த பிறகும் சண்டை போட்டுக்கிட்டு 51 தொகுதிகளில் நிற்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் 61 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. 10 தொகுதிகளில் காங்கிரஸுடைய அதிகாரப்பூர்வமற்ற வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி பலவீனமாக இருக்கிறது? நீங்கள் ஒரு கூட்டணி முடிவு செய்யப்பட்டபடி, அறிவிக்கப்பட்டபடி, இல்லை முடிவு எட்டப்பட்ட பிறகு நீங்கள் ஒரு கூட்டணியே இல்லாமல் இருக்கு. பாஜகவும் நிதிஷ்குமார் கட்சியும் 101 இடங்கள் அப்படின்ற ஒரு முடிவு எட்டப்பட்ட பிறகு அங்கே எப்படி இருக்கு கூட்டணி? அதை பார்த்து கூட திருந்தாத காங்கிரஸ் கட்சி, நீங்கள் லாலு தேஜஸ்வி எல்லாம் உட்காந்து பேசி முடிவு எடுத்த பிறகு 10 பேர் கூடுதலாக வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க. அந்த கட்சிக்கு என்ன மரியாதை? அந்த கட்சி தலைமைக்கு என்ன மரியாதை? அவங்களுடைய பலம் என்ன என்பது நன்றாக தெரிகிறது. பூத்தில் உட்காரத்துக்கு ஆள் கிடையாது, பூத் கமிட்டியே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கட்சி நாங்கள் கூட்டணிக்கு நீங்கள் போகிறீங்க வரீங்க, ஆனால் உங்களால் தேஜஸ்விக்கு என்ன பலன்? ஏற்கனவே கடந்த முறை 70 இடங்களுக்கு மேல் பெற்று அந்த கட்சியை நாசம் பண்ணீங்க ஆர்ஜேடியை. இந்த முறை நீங்கள் 20-25 தொகுதிகளில் காங்கிரஸ் நின்று இருந்தால் உண்மையிலே ஆர்ஜேடி ஒரு பெரிய பலன் பெற்று இருக்கும். கடந்த தேர்தலில் இருந்தும் படிப்பினை எடுத்துக்கல. இன்னும் சொல்ல போனா வெட்ட வெளிச்சமா பட்ட வர்த்தனமா சொல்லணும்னா ஆர்ஜேடி தனியாக நின்றுக்கலாம். மேபி தேஜஸ்விக்கு ஒரு மைலேஜ் கிடைச்சிருக்கும். காங்கிரஸே வேண்டாம்
அப்படின்னு துணிச்சலா முடிவெடுத்து வேற சில கட்சிகளோடு கூட்டணி வைத்து ஆர்ஜேடி நின்று இருந்தால் உண்மையிலே ஒரு நெருக்கடி கொடுத்திருக்க முடியும். ஏன்னா பீகாரை பொறுத்தவரை ஜாதி ஓட்டுக்கள் தான். ஓகே. இன்னும் அந்த மாநிலம் அதிலிருந்து பின்வாங்கவே இல்லை, முன்னேறவில்லை. அதனால ஜாதி ஓட்டுகள் அடிப்படையில் தான் விழும். முஸ்லீம் ஓட்டு, யாதவஸ் ஓட்டு, மற்ற இருக்கிற குருமி ஓட்டுகள் இப்படி எல்லாமே. அப்போ பேசாம ஆர்ஜேடி தனித்து நின்று இருந்தால் பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருந்திருக்கும். காங்கிரஸை விட்டு விலகி இருக்கணும். ஏன்னா இவங்க எப்படி சண்டை போடுறாங்க பாருங்க. அந்த மாநில தலைவர் நீங்க இந்த தேர்தலுக்கு முந்தி நாங்கள் 90 இடங்களில் போட்டிடுவோம் தனியாக அறிவிக்கிறார், இல்லை கூட்டணி விட்டு போயிடுவோங்கிறார். அப்போ அகில இந்திய தலைமைக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அகில இந்திய தலைமை சொன்னா நீங்க பேச்சை கேட்குறீங்களா? தமிழ்நாட்டில் இப்படிதான் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். பீகாரை பார்த்து திருந்துவார்களா இல்ல இன்னும் பழையபடியா இருக்க போறான்னு தெரியல. ஓகே ஓகே. இல்ல பீகார் மக்கள் இதை எப்படி அனலைஸ் பண்றாங்க? ஏன்னா தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் முதலமைச்சர் அவர்களா நிதிஷ்குமார் அவர்களை பார்த்துட்டாங்க. ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரணும், பட் வரல. மீண்டும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் கடந்த முறை மாதிரியே நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சியை விட பாஜக தான் அங்க அதிகமான தொகுதிகளை வென்றிருக்காங்க. அப்ப மக்கள் அங்க எப்படி இருக்காங்க மனநிலை? பாஜகவுக்கு அருமையான ஒரு டாக்டிக்ஸ் தெரியும், யாரை கையில் எடுக்கணும். இப்போ நீங்கள் பார்லிமெண்ட் தேர்தலில் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடுவை காங்கிரஸ் டீல் பண்ணியிருக்கணும். தவித்து கொண்டிருந்தார், எந்த பக்கம் கூட்டணி போகுதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டிருந்த சந்திரபாபு நாயுடு பாஜக டேக் ஓவர் பண்ணிடுச்சு. இன்னைக்கு அவரால் தான் டெல்லியில் உட்காந்துருக்காங்க, உண்டா இல்லையா? அப்போ இந்த நிதிஷ்குமார் 2004க்கு முன்னாடி ஒரு இந்தியா கூட்டணி அமைக்கிறாங்கல்ல, அப்போ இந்தியா கூட்டணி அமைக்கும் போது நிதிஷ்குமார் இங்கே வந்தார். அவரை தக்க வைக்கலையா? யார் தவறு? ஏன் திரும்ப ஒரு ஓடுறாரு? இப்போ அவர் இல்லாமல் பீகாரில் நீங்கள் நம்பர் குறைச்சி கொடுக்குறாங்க, நிதிஷ்குமாரை அவமானப்படுத்துகிறார்கள். நிதிஷ்குமாருக்கு வேறு வழி இல்லை. பிஜேபி அவருடைய ஸ்டேச்சர் லாலுவா நிதிஷான நிதிஷுக்கு மைலேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ நிதிஷை கையில் எடுத்துக்கிட்டாங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், பீகார் மாநிலத்தில் நம்ம மீடியா, தமிழ்நாட்டில் எழுதின மீடியா, பாம்பேயில் எழுதின மீடியா, டெல்லி மீடியாலாம் அவங்கவுங்க வசதி எழுதிக்கிட்டாங்க. ஆனால் பீகாரில் உண்மையிலே கள நிலவரம், பெண்கள் நிதிஷ்குமார் அரசை ஆதரித்தார்கள். அதில் மிக முக்கியமானது, பிரதானமானது எதுன்னு கேட்டிங்கன்னா மது ஒழிப்பு, ப்ரொஹிபிஷன். அங்கே பிராந்தி கடை, சாராய கடை மூடினாங்க தெரியுங்களா? அதுதான் இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தது. பெண்கள், பெரும்பாலான பெண்கள் தங்கள் வீட்டு ஆண்களுக்கு மது வகைகள் கிடைக்கவில்லை என்ற ஒரு பெரிய பூரிப்பு, மகிழ்ச்சி. ரெண்டாவது, நீங்கள் கள்ளச்சாராயம் போய் தேடி பிடிச்சி வாங்கணும். சாராய கடை இல்லை ஒயின் ஷாப் இருந்ததுன்னா ஈஸியாக குடிப்பாங்க. பெரும்பாலான ஆண்கள் பீகாரில் இல்லை, வெளியில் இருக்காங்க, அதர் ஸ்டேட்டில் போய் வேலைக்கு செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான பணம் மாதம் ஆண்கள் அனுப்பிவிடுவார்கள். கணவர்களோ அவங்க வீட்டு பிள்ளைங்களோ அதர் ஸ்டேட்டில் போய் வேலை செய்யும்போது அந்த சம்பளத்தை வாங்கி அனுப்புகிறார்கள். ஏன்னா மற்ற மாநிலங்களில் இந்த மலிவு விலை மதுலாம் கிடைக்காது. அவங்க பார்த்திங்கன்னா மலிவு விலை மது, சாராயம் அதுதான் குடிச்சு பழக்கப்பட்டவங்க, இல்லை கள்ளச்சாராயம். நீங்கள் போய் இங்கே இப்போ தமிழ்நாட்டில் வேலை செய்கிற பீகார்காரங்க குடிக்க முடியாது, ஏன்னா இந்த ரேட் அதிகம். ஒரு குவார்ட்டர் பாட்டில் 120 140 கொடுத்து வாங்கி பழக்கப்பட்டலைன்னா சம்பளமே 300 ரூபா. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு லேபர் எடுத்திங்கன்னா 600 ரூபா 700 கொடுக்கணும். ஆனால் 300 ரூபாய்க்கு வேலைக்கு வரவங்களுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு குடிக்கணும் 120 150 எங்கே செலவு செய்ய முடியும்? ஸோ இந்த போதை பாக்கு இருக்குல்ல, பான் பராக்கு, தடை செய்யப்பட்ட பாக்குகள், அந்த பாக்கை எடுத்து இந்த ட்ரிங்கில் போட்டு வச்சுறாங்க. ஓகே, அவங்க எப்படி பீகார் மக்கள் அடிமையாக இருக்காங்கன்னு சொல்ல வரேன். அந்த பாக்கை ஊர்ன பாக்கை எடுத்து சாப்பிட்டா இன்னும் போதையாக இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அங்கே பீகாரில் மது இல்லைன்றது ஒரு பக்கம், இந்த பாக்குக்கு மட்டும்தான் அடிமை. ஸோ அங்கே இருக்கிற பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க இந்த மது ப்ரொஹிபிஷனால். இரண்டாவது 10,000 ரூபாய். தேர்தலுக்கு முந்தி பெண்களுக்கு 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய். அந்த பணத்தை திருப்பி கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. சுய தொழில் தொடங்குறதுக்கு பெரிய தொகை 10,000 ரூபாய். ஜாதி வாக்கு, பணபலம், படைபலம் எல்லாம் சேர்ந்து பாஜக கூட்டணிக்கு வெற்றியை தேடி தந்தது. அதாவது இதை விட முக்கியமான விஷயம், ஒவ்வொரு தொகுதிக்கும் நமக்கு கிடைத்த தகவலின்படி பாஜகவை ஆதரிக்கிற 2 இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் ஒரு தொகுதிக்கு 50 கோடி ரூபாய் இறக்கியிருக்கிறாங்க. ஓகே, ஒரு தொகுதிக்கு 50 கோடினா பார்த்துங்க,
அந்த பணம் எப்படி இறங்கியிருக்கும். பாவம் ஆர்ஜேடி அவங்களுக்கு 20 வருஷமாக ஆட்சியில் இல்லை, மத்தியில் வந்து செல்வாக்கா இல்லை, அவங்களுக்கு இருந்த பணத்தை வைத்து வசூலித்து தேர்தலை சந்தித்தார்கள். காங்கிரஸ் 61 தொகுதியில் ஒரு நயா பைசா கூட செலவு செய்திருக்குமான்னு தெரியாது. ஒருவேளை அங்கே இருக்கிற பண்ணையார், ஒருவேளை ஜமீன்தார், அந்த லெவலில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க செலவு பண்ணியிருப்பாங்க. மற்றபடி பணத்தை வாரி இறைத்து பாஜக கூட்டணி அடித்து நொறுக்கி விட்டது. இப்போ இந்த நிமிடம் வரை நம்ம பேசிக் கொண்டிருக்கிற நிமிடம் வரை 194 இடங்களுக்கு பாஜக கூட்டணி இலக்கு வைத்து விட்டது. முடிஞ்சு போச்சு. 61 தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் 6 இடங்களில் முன்னிலைன்னு பார்க்குறோம் டிவியில். அதுக்கு கீழே தான் போவோம், மேலே வரப்போறது இல்லை. மிகப்பெரிய வெற்றி பீகார்ல பாஜக கூட்டணிக்கு. எதிர்பார்த்த ஒன்று கூட பார்டர்ல தான் சார் ஜெயிச்சிருந்தாங்க, ரொம்ப சின்ன நம்பர்ல தான் ஜெயிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அதான் சொல்றேனே, இப்போ பார்லிமெண்ட்லேயே இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிரான மனநிலை இருப்பது நல்ல தெள்ள தெளிவாக தெரிஞ்சுது. ஆனால் அதன் பிறகு மகாராஷ்டிரா எப்படி ஜெயிச்சாங்க ஸ்டேட் எலெக்ஷனில்? கை கொடுத்தது ஆந்திரா ஸ்டேட்டும் பீகாரும் தான் பார்லிமெண்ட்ல. ஸோ அவங்க அடுத்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணிடுவாங்க. நீங்கள் பாஜக 20 ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கும், 30 ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கும்னு சொல்லி ஒரு பெரிய இன்ஜினியரிங் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ், இந்த தொழிலதிபர்கள், இந்திய தொழிலதிபர்கள் பல பேர் வந்து டீம் விட்டு இறக்கி இருக்கிறாங்க. பல கம்பெனியுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டு பீகாருக்கு போயிருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் காங்கிரஸுக்கு தெரியுமா? தெரியும். பட் காங்கிரஸ் வேஸ்ட், சிம்பிளி வேஸ்ட். அவங்களோட கட்சி பலமாகவே இல்லை, ஆனால் பலமாக இருப்பது போல ஒரு தோற்றத்தை கொடுத்தது, அவ்வளோதான். நீங்கள் அந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு என்ன வலிமைன்னு தெரிந்து கொள்ளாமல் 61 இடங்கள் எதுக்கு வாங்குறீங்க? எதுக்கு வாங்கணும் 61 இடங்கள்? நானும் வந்து வெள்ளச்சட்டை வெள்ளைப்பேட்டு போட்டுக்கிட்டு தெரு ஊர்வலம் வரணும், என்ன பிரயோஜனம்? ராகுல் வந்து நல்ல தலைவராக இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஓரளவுக்கு அவரை மதிக்கிறேன். ஆனால் இந்தியாவில் ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியாக ராகுல் இருக்கிற வரை காங்கிரஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, அவன் 20 வருஷம் கழிச்சு எப்படி இந்த ஸ்டேட் இருக்கும், இந்த ஸ்டேட்டில் என்ன மாதிரி அரசியல் பண்ணலான்னு ஒரு டீமை வச்சு இறக்கி வேலை பார்க்குற அந்த கட்சி எங்க? நீங்கள் பகுதி நேர அரசியல் செய்கிற உங்கள் கட்சி எங்க? இல்லை, இடையில ஓட்சோரி அப்படின்ட்டு வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு சொன்னாங்க. எஸ்ஐஆர் குறித்து ஒரு மிகப்பெரிய பேரணியே நடத்தினாங்க, தமிழக முதலமைச்சர் போய் கலந்துக்கிட்டாரு. ஸோ இவ்வளவு நடத்தியுமே அங்கே எந்த ஒரு இம்பாக்டும் இல்லை அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம்? இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லப்படுகிற எஸ்ஐஆர், இதை வந்து நிதிஷ்குமார் பயன்படுத்தி கொண்டார். ஓகே, ஏன் காங்கிரஸ் பயன்படுத்திக்கலாமே? ஏன் ஆர்ஜேடி பயன்படுத்தி இருக்கலாமே? உங்கள் வேட்பாளர்களை நீங்கள் இப்போது தமிழ்நாட்டில் இப்போ திமுக வந்து எதிர்த்து குரல் கொடுக்குறது, ஆனால் திமுக ஒரு நம்பர் கொடுத்து உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுல குழப்பம் ஏற்பட்டால் ஃபோன் செய்யுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ போடுறாங்க. இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோ வந்திருக்கு என்னோட நேட்டிவ் பிளேஸ்லேருந்து. அப்போ எல்லாமே திமுக டீம். திமுக எஸ்ஐஆரை கடுமையாக எதிர்க்கிறது, ஆனால் அந்த விண்ணப்ப படிவத்தை மக்கள் வந்து நிரப்ப வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது. வாக்குகளை தக்க வச்சுக்கணும். அப்போ அந்த கேமை நிதிஷ்குமார் பயன்படுத்தி இருப்பார், பாஜக பயன்படுத்தி இருக்கும். ஏன் காங்கிரஸ் பயன்படுத்தல? நீங்க 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கி விட்டார்கள், அதுல 3.5 லட்சம் பேர் நிரந்தரம். இதெல்லாம் ரைட்டு. இருக்கிற வாக்காளர்கள் இப்போ நீங்க ஆன்டி இன்கம்பன்சி இவ்வளவு வருஷம் இருக்குல்ல நிதிஷ்குமாருக்கு எதிராக, அதை ஏன் கேப்சர் பண்ண முடியல? பாஜக எதிரான வாக்கு ஏன் பெற முடியல? ஓகே, அப்ப நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களுக்கும் அந்த ஒரு காரணம் கூட இந்த தோல்விக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல? நீங்க தோத்த பிறகு என்ன வேணா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் என்னெல்லாம் சவால் விட்டார் அண்ணாமலை? மத்தியிலேருந்து வந்து என்னதான் சொன்னாங்க, 10-12 சீட்டு ஜெயிக்கும், குறைஞ்சது கோயம்புத்தூர் அண்ணாமலை ஜெயிப்பார்னாங்க. ஏன் திமுக ஜெயிக்குது? அந்த ஆன்டி பிஜேபி, உங்களுக்கு இந்த மண்ணு எப்படி பாஜக ஆகாத கட்சின்னு திமுக வலிமையா பிரச்சாரம் பண்ணுது. அந்த ஓட்டை அறுவடை செய்தால் போதும். அப்போ இந்த மாதிரி பீகார்ல நிதிஷ்குமார் பாஜக, நிதிஷ்குமாரை அழித்து பாஜக ரகசியமாக ஆட்சி செய்கிறது, நம்ம ஓட்டு திருடுது, என்ன ஒன்றா சொல்லுங்க, ஏன் ஜெயிக்கல? அவ்வளோதான் கேள்வி. நீங்கள் ஓட் சோர் சொல்லுங்க, எஸ்ஐஆர் சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு பிறகு அந்த ஆர்ஜேடியும் காங்கிரஸும் கடுமையாக உழைத்திருக்கணும் 2 வருஷம். இரண்டாவது, காங்கிரஸ் தன் நிலைமையை உணர்ந்து 20-25 இடங்களுக்கு மேல் நின்றிருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து.
ஓகே ஓகே. இப்போ அப்படியே தமிழ்நாட்டுக்கு வருவோமே, காங்கிரஸ் வந்து மகாகத்பந்தன் கூட்டணியில ஆர்ஜேடியோட இவ்வளவு சீட் வேணும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா ஒரு சின்ன சலசலப்புன்னு கூட வச்சுக்கலாமே. அந்த சலசலப்புகளோட இத்தனை சீட்ல போட்டிடுறாங்க. ஆனா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு, சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கு. இப்ப தமிழகத்திலயும் அந்த மாதிரியான சிக்கல் எல்லாம் வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா இங்கேயுமே வந்து அதிகார பகிர்வு அப்படிங்கறத ஆரம்பிச்சுட்டாங்க, ரொம்ப டிமாண்ட் பண்ணுவோம் நாங்க சீட்ஸ் அதிகமா அப்படிங்கறத ஆரம்பிச்சுட்டாங்க. விஜயோட கூட்டணி போவாங்களா அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. போலையா விஜயோட கூட்டணி போலையா? போயிட்டாங்களா சார்? அப்படிதான் நான் நினைக்கிறேன். இருக்கே சார். ஆமா, விஜயோட கூட்டணி முடிவாகி விட்டது. ஓகே. காங்கிரஸ் அங்க வந்து 80 இடங்கள் வாங்கி நின்று விட போகிறார்கள். ஆனா 80 இடங்களுக்கு வேட்பாளர்கள் இருக்காங்களா எனக்கு தெரியல. ஏன்னா காங்கிரஸ்ல எல்லாருமே தலைவர்கள், தொண்டர்களோ நிர்வாகிகளோ கிடையாது. 80 சீட்டு வாங்கினா 40க்கு கேண்டிடேட் இருக்கும். நான் அடிச்சு சொல்றேன். அதுவும் திருச்சிக்கு அந்த பக்கம், மதுரைக்கு அந்த பக்கம் கேண்டிடேட் ஈஸி. நீங்க வட மாவட்டங்கள்லயோ இல்ல மேற்கு மண்டலத்திலேயோ உங்களுக்கு காங்கிரஸ்க்குலாம் வந்து கேண்டிடேட் கிடைப்பாங்களான்னு தெரியாது. விஜய் கட்சிக்கு போறதை வந்து நம்ம தடுக்கல, போலாம், அவங்க விருப்பம். திமுக விடுவாங்களா? ஏங்க நான் போயிட்டாங்கன்ற நிலைமைக்கு பேசிட்டு இருக்காங்க. இந்த கேசி வேணுகோபால், மாணிக்கம் தாகூர், சசிகாந்த் செந்தில், இன்னும் பல பேர், பிரவீன் சக்கரவர்த்தி, இங்க அவர் யாருன்னே தெரியாது. தமிழ்நாடு காங்கிரஸ்ல அவர் யாருன்னே தெரியாது. பிரவீன் சக்கரவர்த்தி தென் சென்னை சீட்டு கேட்டார், அவர் சீட்டு கிடைக்கல. ராகுலுடைய திங்க் டேங்க் டீம்ல இருக்காருன்னு சொல்லுவாங்க. அவருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸுக்கும் என்ன சம்பந்தம் தெரியாது. இவங்கெல்லாம் வந்து திமுக இருக்கக்கூடாதுன்றாங்க. சரி, உங்க விருப்பம். நான் என்ன கேட்கிறேன், ஒரு பதிவு நான் எடுத்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் நிலைமை என்னன்னு பாருங்க. இந்த கட்சி தான் விஜய் கட்சியோட கூட்டணி வைக்கணும். நமக்கு வந்து 1980 திமுகவுடன் கூட்டணி வைக்கும் போது 110 இடங்கள் காங்கிரஸ் கிடைத்தது. அதன் பிறகு 90, அதன் பிறகு 80, 73, 63, 41, இப்ப 25. அசிங்கம் காங்கிரஸுக்கு அப்படின்னு கொதிக்கிறாங்க. சரி, உங்களுக்கு உங்களுடைய வலிமையை பார்த்து தான் சீட் தருவாங்க. நீங்க 25 சீட்டுமே திமுக தான் ஜெயிக்க வைக்குது, 10 MP சீட்டுமே திமுக ஜெயிக்க வைக்குது. ஆனா உண்மை என்ன, நீங்க ஒரு அழகா ஒருத்தர் பதிவு எழுதியிருக்காரு. நீங்க இது சத்தியமான உண்மை. மாணிக்கம் தாகர் தான் நீங்க பேட்டி எடுத்து உண்மையா பொய்யா அவர்கிட்ட கேட்டுங்க. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கையின் போது அங்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இல்லை, முழுக்க முழுக்க திமுகவினர் மட்டுமே இருந்தார்கள். எதிர்த்தரப்பில் அதிமுகவும் தேமுகவும் களத்தில் இருந்தார்கள். பாஜக சரத்குமார் ஆதரவாளர்கள் கூட இருந்தார்கள். முதல் சுற்றில் தேமுதிகவின் விஜய பிரபாகரன் முன்னிலைக்கு செல்ல அங்கிருந்த காங்கிரஸ்காரர்களும் எதிரே இருந்த பர்மா கடைக்கு பரோட்டா சாப்பிட போனவர்கள் திரும்பவே வரவில்லை. விஜய் பிரபாகரன் லீடிங் ஒன்று அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி அந்த ஓட் கவுண்டிங் நிற்பாங்கல்ல, அந்த வாக்கு மையத்தின் முனை வாக்கு எண்ணுகிற மையத்தின் வழியே நிற்பாங்கல்ல, எல்லாம் காணோம். கடைசி 3 சுற்று வரை விஜய் பிரபாகரன் தான் முன்னிலையில் இருந்தார். ஆனா திமுக கண்கொத்தி பாம்பாக இருந்து ஓட்டு எண்ணிக்கையில் உஷாராக இருந்து கவனம் சிதறாமல் உயிரை கையில் பிடித்து கொண்டு நின்றிருந்தார்கள். கடைசி 3 ரவுண்டுகளில் விஜய பிரபாகரனுக்கு குறைவான வாக்குகள் கிடைக்க மாணிக்கம் தாகூர் 4000 வாக்குகளில் தப்பி பிழைத்தார். அருப்புக்கோட்டையில் குறைந்த வாக்குகளை சிவகாசி தொகுதி காப்பாற்றி கொடுத்தது. அந்த சிவகாசி தொகுதி வாக்குகள் மட்டும் இல்லாவிட்டால் 40க்கு 40 என்று பேசிக் கொண்டிருக்க முடியாது திமுக காங்கிரஸ். இந்த மாணிக்கம் தாகூர் தான் திமுக இருக்கக்கூடாது, நம்ம பிரிஞ்சு விஜயோட போயிடணும், இவரு மந்திரம் அடிக்க வேப்பல் அடிக்க கேசி வேணுகோபால் அகில இந்திய பொதுச் செயலாளர் கேரளக்காரர் 3 ஸ்டேட்ல ஜெயிச்சிருவோம், 3 ஸ்டேட்ல ஆட்சி பிடிச்சிடலாம். யாரு? காங்கிரஸ் தாவேகா கூட்டணி. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா. அதுல வேணுகோபால் இப்போ அங்க கேரளாவில் என்ன சூழல்னா 10 ஆண்டு கால கம்யூனிஸ்ட் ஆட்சி, 2 முறை தொடர்ச்சியாக ஒரே முதலமைச்சர் பினராயி விஜயன். கண்டிப்பாக ஒரு காங்கிரஸுக்கு எட்ஜ் இருக்கும். இவர் என்ன சொல்றாருன்னா, விஜயோட கூட்டணி ராகுல் விஜய் 2 பேரும் கையை பிடித்து இப்படி நின்று வலம் வந்தால் போதும். தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரியில் 2 பேர் நின்னாலே போதும், டோட்டல் சினாரியோ மாறிடும். கேரளா பார்டர்ல இருக்கிற, தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற ஒரு 11 ஸ்டேட் டச் ஆகுது, 11 டிஸ்ட்ரிக்ட் டச் ஆகுது. இந்த 11 மாவட்டத்தில் இருக்கிற விஜய் ரசிகர்கள், கேரளாவை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டாங்கன்னா கம்யூனிஸ்ட் ஜெயிக்கவே முடியாது. நம்ம வந்து பார்லிமெண்ட்ல காங்கிரஸ்ல ஜெயிக்கிறோம், அசம்பிளியில் தோக்குறோம். இந்த முறை கம்யூனிஸ்டை வந்து தொடைத்து எறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி ராகுல் பிரியங்கா கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. எப்படியாவது ராகுல் வந்து விஜயோட சேர்த்துடணும்னு. அப்போ
நீங்கள் அங்கே தாவேகா பீகார்ல போய் கூட்டணிக்கு வாங்கன்னு நிக்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு காங்கிரஸ்குள்ளே பேசுறாங்க. இதான் இந்த மாணிக்க தாகூர் எல்லாம் சொல்றேனே, ம். கட்டமைப்பே கிடையாது, பூத்துல ஆள் கிடையாது, காங்கிரஸ்க்கு பூத்துல கிடையாது, விஜய்க்கு இருப்பாங்களா? ம். நீங்க நீங்க பூத் இப்போ ஜன் சுராஜ்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு, யாரு? பிரசாந்த் கிஷோர். அவர் யாருக்கெல்லாம் வேலை பார்த்தார்? டிஎம்கே, காங்கிரஸ், பாஜக. மோடி ம். முதல்ல 2014 மோடி ஆட்சியில் அமர்த்தது நான் தான் ஆமா. கிளைம் பண்ணிக்கிட்டாரா? அப்புறம் மம்தாவை ஆட்சியில் அமர்த்தது நான் தான் கிளைம் பண்ணிக்கிட்டாரா? திமுக ஆட்சி கொண்டு வந்து நான் தான். என்ன நம்புறாங்க? 0. தேர்தல் வியூக வகுப்பாளர் என்று சொல்லிக்கொண்டு பூத் கமிட்டியில் உட்காரத்துக்கு ஆள் கிடையாது. ஒரு கட்சின ஸ்ட்ரக்சர் வேணுங்க. ஓகே. கட்டமைப்பு இருந்தால்தான் கட்சி செயல்படும், ஜெயிக்க முடியும், ஓட்டு வாங்க முடியும். ஒண்ணுமே இல்லாத கட்சி வச்சுக்கிட்டு காங்கிரஸுக்கும் விஜய் கட்சிக்கும் நீங்க ஆள் இருக்கலாம். இந்த தேர்தல் இந்த யுத்தத்துல தெறிக்க விட்டுருவாங்க திமுக அதிமுக. ஓகே. காங்கிரஸ் 80 இடம் நிற்கிட்டோம், 40 இடத்துல வேட்புமனு வாபஸ் ஆகிடும். திமுக அதிமுக எப்படி டீல் பண்ணுவாங்க தெரியுமா? 40 வேட்பாளர்களை ஓட வைப்பார்கள் அல்லது விலைக்கு வாங்குவார்கள், இல்ல அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் மனைவி மூலமாக வேட்புமனு வாபஸ் வாங்கப்படும். காங்கிரஸுக்கே இந்த நிலைமை. காங்கிரஸுக்கு இந்த நிலைமை. அப்ப தாவேக நிலைமை யோசிச்சு பாருங்க. அதனால இந்த தேர்தல் கலேபுரம் சண்டெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய கலை வேணும். இல்ல எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்க சொல்ற இந்த சிச்சுவேஷன் வரைக்கும் போகுமா சார்? தொடர்ந்து ஒவ்வொரு மேடையிலையும் சமீபத்துல ராகுல் என்னுடைய சகோதரர் அப்படிங்கறது அழுத்தமா சொல்லிக்கிட்டே இருக்காரு முதலமைச்சர். இந்த அடி விழுந்த பிறகு கொஞ்சம் தயக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. பீகார்ல விழுந்த அடிக்கு அப்புறமா நம்ம திமுகவோட இருந்துடலாமா, இங்கேயே இருப்பதுதான் சரி அப்படின்னு நிர்பந்தம் ஒன்று ஏற்படலாம். ஆனால் நான் சொன்ன ஆட்கள் எல்லோரும் பிரியங்காவோட சொல்றது என்னன்னா 2029 ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்துடும். அதனால 2026 பத்தி கவலைப்பட வேணாம், ஒரு 40-50 இடங்களுக்கு கூடுதலாக காங்கிரஸ் கிடைத்தால் அது வளர்ச்சி தானே, இப்படிலாம் பிரியங்கா கிட்ட சொல்றாங்க. தமிழ்நாட்டிலேருந்து போய் பிரியங்கா அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுது, நான் உயிரோடு இருக்கிற வரை திமுக கூட்டணியை உடைக்காதீர்கள் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் அது நடக்குமா நடக்காதா நமக்கு தெரியாது, நம்ம ஜோசியெல்லாம் பார்க்கல. பட் பீகாரில் விழுந்த அடி இருக்குல்ல, ஒரு ஒரு 20 நாள் 30 நாள் கப்சிப்பு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. விஜயோட போகலாமா வேண்டாமா, இன்னைக்கு கருத்து கேட்பு கூட்டம் காங்கிரஸுக்கு, விஜய் கட்சிக்கு போகலாமா வேண்டாமான்னு ஒரு பேப்பரில் பார்த்தேன், அது கட்டுக்கூட வந்து வாட்ஸ்அப்பில். ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற காங்கிரஸ் இல்லை, மேலிட தலைமை ஒரு குழு அமைச்சிருக்காங்களாம், தனித்தனியாக குழு அமைச்சு தமிழகம் முழுவதும் எந்தெந்த கட்சிகள் ஏதுவாக இருக்கும் அண்ட் காங்கிரஸில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்டேயே எந்த கட்சிக்கு கூட்டணி போகிறது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கருத்து கேட்பு நடக்கும். அதான் சொல்கிறேன், அதை பார்த்து அந்த நியூஸ் தான் பார்த்தேன் நான். என்ன கேட்குறேன், திமுக காங்கிரஸ் கூட்டணி மற்ற கட்சிகளாக இருக்கிற வலிமையான கூட்டணி ஒரு பார்வை இருக்குல்ல, ஒருவேளை இப்போ இந்த பீகார் அடிக்கு பிறகு கூட நீங்கள் வேற பீகார் வேற, தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா வேற, நாங்கள் சர்வே எடுத்து வச்சிருக்கிறோம், விஜய் வந்தால் போதும் நாங்கள் ஆட்சி பிடிச்சிருவோம் தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரிலையும் கேரளா நினைத்து பேசுகிற நபர்கள் இருந்தால் அது நம்ம பொறுப்பாக முடியாது. ஓகே. ஆனால் பூத் ஏஜென்ட்டாக உக்காரல, கட்சி கட்டமைப்பு இல்லைன்னா அந்த கதி தான் இந்த கதி. திமுகவுக்கு திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் அமைச்சர்கள் நிலைமைனா தெரியுங்களா, ஒருவேளை நான் இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சிந்திக்கிறேன், உங்க யூகத்தில் பேச நீங்க சொல்லலாம், ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டிலிருந்து உடைந்து விஜய் கட்சிக்கு போதுன்னே வச்சுங்களேன், உறுதியா வச்சுங்களேன், திமுக ஹாப்பியா இருக்கும். ஆனா காங்கிரஸ் இல்லாம திமுக ஏன்னு கேளுங்க, அப்படிங்கிறது ரொம்ப குறைவா தானே. திமுக ஏன் ஹாப்பியா இருக்குன்னு கேட்க வேண்டாமா நீங்க? நான் கூட்டணி உடைந்து போகிறது ஒரு பெரிய குண்டை போடுறேன், ஹாப்பியா இருக்கும் திமுகன்ற எப்படி நீங்க கேட்க வேண்டாமா? எப்படி சார் ஹாப்பி, மைனாரிட்டி ஓட்டு விட்டுட்டு எப்படிங்க திமுக ஹாப்பியா இருக்குன்னு கேட்க வேண்டாமா? ஒருவேளை இந்த மாதிரி திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்து காங்கிரஸ் அங்கே போதுன்னு வச்சுங்க, மைனாரிட்டி ஓட்டு பிரியும், பாஜகவுடைய நெருக்கடியிலிருந்து திமுக தப்பிக்கும். ஓகே. அப்போ ஒரு விஜய் காங்கிரஸ் கூட்டணி, அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி, திமுக இதர கட்சி கூட்டணி வச்சுங்களேன், இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு எப்படி டிராவல் ஆகும்னு தெரியாது. ஒருவேளை திமுக கூட்டணி ஜெயிச்சுன்னு வச்சுங்க, பாஜக ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா பாஜகவோட ஒரே டிமாண்ட் என்ன தெரியுங்களா, காங்கிரஸை கட்டி விட்டுருங்க, காங்கிரஸை கட்டி விட்டுருங்க, காங்கிரஸை கட்டி விட்டுருங்க. இதெல்லாம் பாஜக சொல்லி கொண்டு இருக்குது. உங்களை இடி ரைடு இல்லை, சிபிஐ ரைடு இல்லை, ஐடி ரைடு இல்லை, நிம்மதியாக இருப்பீங்க. உங்கள் ஸ்டேட் கட்சி ஸ்டேட்டோடு நிறுத்திங்க. எதுக்கு டெல்லிக்கு வரீங்க? நீங்கள் அகில இந்திய கட்சியா?
திமுக ஸ்டேட் பார்ட்டி தானே அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. காங்கிரஸ் வெளியேறினால் திமுக ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. ஆனா எனக்கு ஹாப்பியா இருப்பாங்களோன்னு தோணுது சார். தொடர்ந்து நம்ம வரலாறு எடுத்து பார்த்தோம்னா காங்கிரஸ் இல்லாம திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கணிசமா தானே இருந்திருக்கு. மைனாரிட்டி ஓட்டு வச்சு நம்ம பேசுறோங்க. ஓகே, மைனாரிட்டி ஓட்டு, அதுதான் மைனாரிட்டி ஓட்டு விஜய்க்கு போகணும்னு எல்லாரும் சொல்லுங்கிறீங்க. நாங்கள் எங்கே சொல்லுங்கிறோம்? கேள்வி கேட்குறவங்களாம் சார் மைனாரிட்டி ஓட்டு அப்படியே விஜய் வாங்கிடுவார், இஸ்லாமியர் ஓட்டு கிறிஸ்துவர் ஓட்டு எல்லாம் விஜய்க்கு போயிடும். யாராவது விஜய் வந்து ஏதாவது எலெக்ஷன் நின்னாரா, அப்படி ஒரு ஓட்டு வாங்கினாரா, இல்லை ஒரு பக்கம் எங்கேயாவது கிறிஸ்துவர்கள் வாக்கு அதிகமாக இருக்கிற தொகுதியில் நின்று ஏதாவது ரிசல்ட் இருக்கா? ஆனாலும் பாருங்கள், பல பத்திரிகையாளர் 20, 23 இன்னும் கோட்டையில் வந்து முதலமைச்சர் நாற்காலியே அந்த போர்டு தான் இல்லை, அந்த லெவலில் பேசுகிறாங்க. தேர்தல் என்பது அப்படி கிடையாது. இப்போ காங்கிரஸ் வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு எழுச்சியாக இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, பீகாரில் என்னாச்சு? ஏன் தோத்தாங்க? கட்டமைப்பு இல்லைன்னா கட்சி தோத்துடும். இதுதான் யதார்த்தம், இதுதான் பேசிக். கட்டமைப்பு நம்ம ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுல காங்கிரஸ் வீக்கா இருக்காங்கிறத 2019 தேர்தல்ல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா கூட்டணி கட்சிகளோடையும் அந்த ஒரு முணுமுணுப்பு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கே. கண்டிப்பா இருக்கதாங்க செய்யும். மம்தா பானர்ஜியோட சண்டை, ஆம் ஆத்மியோட சண்டை, இங்க பினராயி விஜயன் அவங்களோட சண்டை, இப்ப இன்னைக்கு ராஷ்டிரிய ஜனதா தளத்திலையும் கூட அங்க போய் அவங்க கிட்ட ஒரு முரண் இருந்ததுனாலதான் 10 தொகுதியில எக்ஸ்ட்ராவா வேட்பாளர் நிப்பாட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து காங்கிரஸோட திமிர்த்தனம். ஓகே, இப்போ நீங்கள் 2006 திமுக வந்து ஆட்சிக்கு வந்தது, மைனாரிட்டியாக இருந்தது, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்தோம் இப்படிலாம் சொல்லுவாங்க. நாங்கள் எங்களை சம்பாதிக்க விடலை அப்படின்ற கோபம்லாம் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் உங்கள் கட்சி வலிமையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட வாக்கு சதவீதம் என்ன? சில தொகுதியில் 5, 5.5, 6 இருக்கும், சில தொகுதியில் 2.5 இருக்கும். 2.5-3% இருக்கிற தொகுதிகள் நிறைய தொகுதி இருக்கும். அப்போ 5-6% வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வாக்கும் கூட்டணிக்கு முக்கியம். நான் மறுக்கவே மாட்டேன். 500 ஓட்டில் ஜெயிச்சாலும் ஜெயிச்சு தான், 1 ஓட்டில் ஜெயிச்சாலும் ஜெயிச்சு தான். அது நான் வந்து குறைய சொல்ல மாட்டேன். ஆனால் உங்கள் கட்சிக்கு தேர்தல் செலவையும் திமுக செய்யணும். நீங்கள் பல ஸ்டேட்டில் காங்கிரஸ் ஆட்சி இருக்குது, நிதி கொண்டு வரீங்களா? யார் தேர்தல் செலவு செய்கிறது? இந்த கணக்கெல்லாம் நிறைய சண்டை வரும். இந்த கணக்கெல்லாம் கேட்டோம்னா கம்யூனிஸ்டுக்கே திமுக செலவு செய்து தான் ஜெயிக்க வைக்க முடியும். ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுடைய கட்சி வலிமை என்ன? கண்டிப்பாக அது பேசுவாங்க. அப்போ விஜய் கூட்டணிக்கு போனால் யார் செலவு பண்ணுவா? அது தெரியல. விஜய் தான் செலவு பண்ணும், விஜய் தான் செலவு பண்ணி ஆகணும். ஆனால் விஜய் செலவு பண்ணுவாரா? அவங்க கட்சிக்காக செலவு பண்ண மாட்டாங்க. நல்லா கேட்டீங்க, அவங்க கட்சி வேட்பாளர்கள் செலவு செய்ய மாட்டாங்க. எழுதி தரேன். பரிதாபத்திற்குரிய கட்சியாக இருக்கும் போது தான் தாவேக்கா தான். தேர்தல் நேரத்தில் பாருங்க என்னென்ன கூத்து வரப்போகுதுன்னு. அவங்க கட்சி வேட்பாளர்கிட்டே டெபாசிட்டை வாங்கி அந்த டெபாசிட்டை திருப்பி தருவாங்களா? தெரியாது. நீங்கள் இந்த ஒரு பெரிய களம் மாறிவிட்டது 2026. முதல் முறை வாக்காளர்கள், விஜய் ரசிகர்கள், ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் இருக்குது. திமுகவுக்கு எதிராக கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. நான் அடித்து சொல்கிறேன், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் கடுமையான எதிர்ப்பு இருக்குது. இதை தவிர பொதுமக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்குது திமுகவில். அதை எப்படி ஓட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க கூட்டணி, அது வேற. ஆனால் கட்டமைப்பு இருந்தால் தான் நீங்கள் போய் தேர்தல் சந்திக்க முடியும். ஓகே, இல்லைன்னா கஷ்டம். காங்கிரஸுக்கு நல்லா தெரியும். ஆனால் இருந்தாலும் விஜயோட போக வேண்டும் என்ற ஆசை. இங்கே வந்து 25 இடங்கள் தான் கொடுப்பாங்க, நம்ம வந்து ஒரு 70 இடங்கள் 80 இடங்கள் வாங்கலாம் என்ற ஆசை இருக்கிறது. ஆசை இருந்தால் மட்டும் போதாது அதிகாரம் பண்ணுவதற்கு. என்ன அதிர்ஷ்டம் நான் சொல்ல மாட்டேன், கட்டமைப்பு இருக்கணும். அந்த அதிர்ஷ்டம் கட்டமைப்பு. நிறைவான ஒரு கேள்வி, விஜயோ இல்லை ஆதவர்ஜுனாவோ காங்கிரஸ்ட பேசியிருக்காங்களா? அவங்கெல்லாம் பேசுகிறாங்களான்னு தெரில, இவங்க பேசுகிறாங்க காங்கிரஸ்ல இருந்து. ஆமாம், விஜயை பொறுத்தவரை கூட்டணி கிட்ட பேசுகிறான்னு யாருக்கா தெரியுமா? அவர் எங்கேயாவது ஏதாவது சொல்கிறாரா, ஏதாவது பேசுகிறாரா? நான் தான் கூட்டணி இல்லைன்னு அறிவிக்கிறார், அதெல்லாம் வேற. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இப்போ கூட சொன்னார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் தனித்து நின்று முதல் முறையாக ஒரு கட்சி வந்து தேர்தலை சந்தித்து ஆட்சியை பிடிக்கும் என்பது முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதை, அவ்வளோதான். ஓகே சார், தெளிவான பதில்களை கொடுத்தீங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி. நன்றி.